இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதை மட்டுமே வைத்திருப்பது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. தற்போது பைபிளும் குரானும் அருகே வைக்கப்பட்டிருக்கிறதே, இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கலாம் அவர்கள் இஸ்லாமிய மதத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர் மத அடிப்படைவாதி அல்ல. அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களாலும் போற்றப்பட்ட பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய தலைவராவார். அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு மத அடிப்படைவாதி போல சித்தரிக்க பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்ட முயற்சி என்பது ஒரு கடுமையான கண்டனத்திற்குரியது. ஒரு புகழ்மிக்க தலைவரை பயன்படுத்தி ஒரு மதத்தை திணிப்பதற்குள்ள முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் தனது வகுப்புவாத வெறியை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தீய நோக்கத்தோடு அங்கே பகவத்கீதையை வைத்தது என்பது மிகப்பெரிய தவறாகும். இந்த தவறை உணர்ந்த அந்த குடும்பத்தார், ஐயோ நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த நாட்டு மக்கள் அனைவராலும் போற்றப்பட்ட மதிக்கத்தக்க தலைவரின் சிலைக்கு இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்களே என்கிற ஒரு பதட்டத்தின் காரணமாக, உணர்வின் காரணமாக இன்றைக்கு குரானையும் பைபிளையும் ஒரு பெருந்தன்மையோடு அவர்கள் கொண்டு வைத்திருக்கிறார்கள். அவருடைய எண்ணம் நல்ல எண்ணம் தான். ஆனால் அதே நேரத்தில் உண்மையில் ஒரு நல்ல நோக்கம் இருக்குமேயானால் உலகம் போற்றுகிற, உலக பொது மறை என போற்றப்படுகிற, அதாவது சமயங்களை கடந்து, மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து நிற்கிற திருக்குறளை அங்கு வைத்திருந்தால் அது பொருத்தமானதாக இருந்திருக்கும். வைகோ சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்தும். இப்படி பைபிளை பகவத்கீதையை கொண்டு வைத்ததன் மூலமாக தேவையற்ற ஒரு சர்ச்சையை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல அவருடைய கையில் வேணியை கொடுத்திருப்பதும் ஒரு உள்நோக்கம் உடையதுதான். இதில் அரசியல் பேசக்கூடாது என்று எவரும் சொல்ல முடியாது. ஒரு உள்நோக்கத்தோடு அவருக்குள்ள புகழை, அவருக்குள்ள பெருமைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சிகளை மேற்கொள்வது ஒருபோதும் ஏற்க இயலாது, ஒரு கடுமையான கண்டனத்திற்குரியது. ஐயா, அப்துல் கலாமுடைய சிலை அருகே அந்த பகவத்கீதை வைக்கப்பட்டிருப்பது அரசியல் உள்நோக்கம் உடையது என்பது போன்று நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம். ஒரு தங்களுடைய சொந்த கொள்கையை, மதவெறி கொள்கையை திணிப்பதற்கு, கலாமை பயன்படுத்தி திணிப்பதற்கு அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதை அரசியலாக பார்க்காமல் பார்க்க முடியாது. அரசியல் உள்நோக்கம் உடையதுதான்.